மக்களே, இதுதான் மல்லிகாம்மா. மல்லிகாம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் மல்லிகாம்மா எங்கள் வீட்டில் வந்து 17 வருஷமா எங்கள் வீட்டுடைய உதவியாளர். இது வந்து பேருக்கு தான் அவங்க உதவியாளர், ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். தினம் காலையில் இவங்களுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். 3 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 18 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்திருக்காங்க. இப்போ கடைசி ஒரு 2 வருஷமாக தான் வந்து எங்கள் வீட்டில் இல்லை. ஏன்னா எனக்கு சர்ஜரிஸ்லாம் நிறைய இருந்ததால், கொஞ்சம் டைட்டாக இருந்ததால வந்து அவங்கள நிறுத்தி வச்சிருந்தோம். இருந்தாலும் அந்த உறவு வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. இன்னைக்கு சாலிகிராமத்தை விட்டு சென்னையை விட்டே போகிறோம். மல்லிகாம்மாவை வந்து இந்த உலகத்துக்கு நான் வந்து எப்படி அறிமுகப்படுத்தினா, எனக்கு இன்னொரு அம்மா. ஏன்னா என்ன சொல்றது, வாழ்க்கையில வந்து நிறைய வழிகள், நிறைய கஷ்டங்கள். எனக்காக ஒரு ஜீவன் வந்து அழுது, எனக்காக ஒரு ஜீவன் வந்து கஷ்டப்பட்டிருக்குன்னா எங்க அம்மாவுக்கு அப்புறம் வந்து மல்லிகாம்மா தான். ஒரு தடவை சர்ஜரிக்கு போகும்போதும் அவங்களோட வலி எங்களுக்கு எந்த அளவுக்கு வலியோ அதே அளவுக்கு தான் மல்லிகாம்மாவுக்கும். ஸோ நிறைய இந்த ஒரு 17 வருஷம் எங்களுடைய அத்தனை கஷ்டங்களையும், அத்தனை வழிகளையும், சந்தோஷங்களையும் எல்லாத்தையுமே அவங்க வந்து பக்கத்துல இருந்து பார்த்துருக்காங்க. எங்க அப்பா எட்டி பார்க்கறது வளரவா. அதனால மல்லிகாம்மாவை வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன். ஆமா, நாங்க எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடுவோம். காலையில டிஃபன் எங்க வீட்டுல அவங்க எப்போ வராங்கன்னு வெயிட் பண்ணி ஒன்னாதான் சாப்பிடுவோம். அம்மாவுக்கு வந்து என்ன எடுத்தாலும் அவங்களுக்கு போடுவேன். எல்லாமே ஒன்னாதான். இன்னைக்கு இங்க இருந்து போறதுல வந்து எனக்கு கஷ்டம் வந்து இந்த சாலிகிராமத்துல நாசர், அப்புறம் டைலர் அக்கா, அப்புறம் மல்லிகாம்மா, இங்க இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோவில், நாகத்தம்மன் கோயில், வடபழனி முருகர் கோயில் தான் நான் மிஸ் பண்றது. வாழ்க்கையில வந்து கடவுள் நிறைய வழிகளை கொடுத்தாலும் இவங்க மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுள்ள, நமக்காக அழக்கூடிய, நமக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த உலகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம். அது மல்லிகாம்மா. என்ன சொல்றீங்க எல்லாருக்கும்? இதுக்கு தேங்க்ஸ். நான் என்னைக்கு வந்து நாங்க வந்து சென்னையை விட்டு போறோம்னு சொன்னதுல இருந்து அழ ஆரம்பிச்சதுதான் இப்போ வரைக்கும் அழுதுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே கவனிக்க மாட்டாங்க, ஒண்ணு வந்தா தெரியாது, பண்ண மாட்டாங்க, ஒரு காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. அவங்க திட்டு. ஆனா எங்க போனாலும் எங்க உறவு நீடிக்கும். கண்டிப்பா அவங்களோட நம்ம டச்ல இருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாங்க போற திருவண்ணாமலைக்கு பக்கத்துல தான் மல்லிகாம்மாவோட ஊரு. அவங்க அம்மா வீடு, அவங்க மாமியார் ஊரு, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆனது எல்லாமே பக்கத்துல தான். அதனால அதிகமாக மிஸ் பண்ண மாட்டோம். அவங்க அங்கே வந்தால் கண்டிப்பாக நான் வண்டி எடுத்துகிட்டு போய் மல்லிகாம்மா பார்த்துருவேன். அவங்களும் எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். என்ன சொல்கிறீங்க எல்லாருக்கும்? ஆமாம், கண்டிப்பாக. இது மல்லிகாம்மாவோட மெமரிஸ். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த வீடியோவை பார்க்குறப்பலாம் மல்லிகாம்மா ஞாபகம் வரும். ஸோ சந்தோஷமாக இருங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கணும். எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணணும். நான் தினம் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. அம்மாக்கு ஃபோன் பண்ணணும். அந்த மாதிரி தினம் பண்ணலைன்னா நாங்க போய் டவர் மழையா இருக்கிறதால டவர் ப்ராப்ளமா இருக்கு. எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் சேர்ந்ததும் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை நான் ஃபோன் பண்றேன். நீ பண்ணலன்னா நான் பண்றேன். 6 மாசம் ஒரு தடவை வருவோம். 6 மாசம் ஒரு தடவை வருவோம். சரி.